அமைதியை பெறுவது சாத்தியமாகும். பிரேம் ராவத்துடன் ஒரு நிகழ்ச்சி. மலேசிய ஐக்கிய நாட்டு கழகமும் ஐக்கிய நாட்டு மேம்பாட்டு திட்டமும் இணைந்து நடத்தும் நிகழ்ச்சி. Good evening, ladies and gentlemen. அனைவருக்கும் மாலை வணக்கம். On behalf of the United Nations Association Malaysia, மலேசிய ஐக்கிய நாட்டு கழகத்தின் சார்பிலும் the UNDP, ஐக்கிய நாட்டு மேம்பாட்டு திட்டமும் மற்றும் பிரேம் ராவத் ஸ்தாபனத்தின் சார்பிலும் welcome to all of you to this உங்கள் அனைவரையும் உலகம் புகழ்பெற்ற மகாராஜி என்று அழைக்கப்படும் மதிப்புக்குரிய பிரேம் ராவத் அவர்களின் சொற்பொழிவை செவிமெடுக்க அன்புடன் வரவேற்கின்றேன். Rawat is no stranger to பிரேம் ராவத் நம் நாட்டிற்கு புதியவர் அல்ல. அவர் ஏற்கனவே இங்கு வருகை தந்திருக்கிறார். அவரின் சொற்பொழிவை தொடர்ந்து செவிமெடுக்கும் பலர் இங்கு உள்ளனர். ஐக்கிய நாட்டு கழகத்தின் தலைமை காரியதர்சியான திரு காஃபி ஆனனிடம் இருந்து வந்த செய்தி என்னவென்றால், ஐக்கிய நாட்டிற்கு இது ஒரு சிறப்பான வருடமாகும். marks the 60th இது இரண்டாம் உலக போரின் இறுதியில் நிறுவப்பட்டு தனது 60வது நிறைவை அடைந்தது மட்டுமல்ல, is also ஆனால் இவ்வருடம் நம் சிந்தனையை முன்னோக்கி செலுத்தவும் in a construct எதிர்காலத்தை பற்றிய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வெளிப்படுத்தும் வருடமும் ஆகும். how to build a அதாவது நம்மை ஐயுற செய்யும் பொதுவான மிரட்டல்களை எதிர்கொள்ள எவ்வாறு ஒருங்கிணைந்த பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்குவது, வறுமையை எவ்வாறு ஒழிப்பது, and how to increase respect of human எவ்வாறு மனித வர்க்கத்தின் மதிப்பை உயர்த்துவது போன்ற விஷயங்களை பற்றி historic fundamental progress is possible. குறிப்பிடத்தக்க வகையில் அடிப்படையான வளர்ச்சி சாத்தியம் என்றால் அது அரசாங்கங்களின் விருப்பத்தையும் சார்புடைய குழுவினரின் ஈடுபாட்டையும் மற்றும் உங்களை போன்ற பிரஜைகளையும் சார்ந்துள்ளது. அந்த எண்ணத்தை கருத்தில் கொண்டு இந்நிகழ்ச்சி வெற்றிகரமாக அமைய வாழ்த்துகிறேன் என்று காஃபி ஆனந்த் கூறினார். An international speaker acknowledged for his அனைத்துலக சொற்பொழிவாளர் பிரேம் ராவத் அவர்களின் அமைதியை பற்றிய, குறிப்பாக உள்ளமைதி மற்றும் தன்னிறைவு பற்றிய அவரின் உன்னதமான செய்தி உலகம் முழுவதும் அதிகமான மக்களை கவர்ந்துள்ளது. Malaysia. உலக அமைதியையும் பாதுகாப்பையும் கொள்கையாக கொண்ட ஐக்கிய நாட்டு கழகத்தின் நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் மேலும் இந்த கொள்கைகளையும் அவரின் செய்தி பிரதிபலிப்பதாக ஐக்கிய நாட்டு கழகமும் ஐக்கிய நாட்டு மேம்பாட்டு திட்டமும் கருதுகிறது. பிரேம் ராவத் அமைதி அடைவது சாத்தியம் என்கிறார். ஆக அவரின் செய்தியை செவிமெடுப்போம். Ladies and gentlemen, I shall therefore end my opening இந்த அழைப்புதலை ஏற்றுக்கொண்டதில் உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக பிரேம் ராவத் அவர்களுக்கும் அவரின் ஸ்தாபனத்திற்கும் என் மனமார்ந்த நன்றியை கூறி என் வாழ்த்துரையை முடித்துக் கொள்கிறேன். I am confident மகாராஜின் உரையை கேட்டு நாம் அனைவரும் உற்சாகம் அடைவோம் என நான் திடமாக நம்புகிறேன். நன்றி. it is indeed அப்பேற்பட்ட பெரும் மதிப்பிற்குரிய ஒருவரை அறிமுகப்படுத்துவது பெருமைக்குரிய விஷயம். பிரேம் ராவத் அவர்கள் அமைதியை பற்றி உள்ளத்திலிருந்து உரையாற்றுகிறார். அவர் மக்களை தங்களின் உள்ளே அமைதியை கண்டுகொள்ள உற்சாகமளித்து வழிகாட்டுகிறார். எளிமையாக இருப்பினும் உன்னதமான அமைதி பற்றிய செய்தியை அவர் வழங்குகிறார். இத்துடன் உங்களோடு இணைந்து பிரேம் ராவத் அவர்களை நான் உரையாற்ற அழைக்கிறேன். நன்றி. His Excellency மாண்புமிகு Tengku Tan Sri Dato Sri Dr. Ahmad மலேசிய ஐக்கிய நாட்டு தலைவர் தங்கு தான் ஸ்ரீ தத்தோ ஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ரித்தாவுடின் அவர்களுக்கும் Dr. Lee, ஐக்கிய நாட்டு மேம்பாட்டு திட்டத்தின் பிரதிநிதி டாக்டர் லீ அவர்களுக்கும் Your Excellency, மற்றும் மாண்புக்குரியவர்கள், அமைச்சர்கள், அரசாங்க தூதுவர்கள், வெளியுறவு அதிகாரிகள் மற்றும் மதிப்புக்குரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். talk to you about this evening. இன்று மாலை நான் பேச விரும்பும் விஷயம் மிகவும் எளிமையான ஒன்று. Coming from a prepared இது ஏற்கனவே தயார் செய்த சொற்பொழிவு அல்ல. இது உள்ளத்திலிருந்து வருகின்ற ஒன்று. with the story. ஒரு கதையின் மூலம் நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். They're very இங்கு மிகவும் மதிப்புக்குரியவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். கதை சொல்லி ஆரம்பிப்பது அவ்வளவு தகுந்ததாக இல்லாதது போல் தோன்றலாம்.
ஒருவேளை மிகவும் தகுந்ததாகவும் இருக்கலாம். The story is about a person இது who loved to raise pets. கிளிகளை வளர்க்க விரும்பிய ஒருவரின் கதை.